பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 29:3 இவ்வாறு கூறுகிறது: கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது, மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார், கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார் என்பதாக. கர்த்தருடைய சத்தம், த வாய்ஸ் ஆஃப் த லார்ட் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். கர்த்தருடைய சத்தம் என்ற வார்த்தையானது 7 முறை 29ஆம் சங்கீதத்தில் வருகிறது. யாவே என்ற இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று அழைக்கப்படுகிற தேவனுடைய சத்தம் மிகுந்த வல்லமையும் மகத்துவமும் உள்ளது. அவருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது, அக்கினி ஜுவாலைகளை பிளக்கிறது, வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறது, பெண்மான்களை ஈனும்படிக்கு செய்கிறது. அதே கர்த்தருடைய சத்தம் அவருடைய வசனங்கள் மூலம் நமக்கும் இந்நாட்களில் தொனிக்கிறது. சில வேளைகளில் சீனாய் மலையில் தொனித்தது போல மிகுந்த வல்லமை உள்ளதாயும், சில வேளைகளில் எலியாவோடு பேசினது போல மெல்லிய சத்தமாகவும் காணப்படுகிறது. அது எவ்வாறு இருந்தாலும் அவருடைய மந்தையின் ஆடுகள் அவருடைய சத்தத்தை அறிவார்கள். கர்த்தருடைய சத்தம் எதற்காக தொனிக்கிறது? வேதத்தை வாசிக்கும் போதும் சபைகளில் செய்திகள் மூலமும் ஏன் வெளிப்படுகிறது? ஆண்டவருடைய சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படிந்து செவி கொடுப்பதற்காக என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஆடுகள் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, அவைகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது என்று யோவான் 10:3-4 வசனங்கள் கூறுகிறது. இதோ வாசல்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான் என்று வெளிப்படுத்தல் 3:20 கூறுகிறது. இந்நாட்களில் கர்த்தர் தொடர்ந்து பேசினாலும் செவியொடுத்து கீழ்ப்படுகிறவர்கள் மிக குறைவு. இஸ்ரவேலின் முதல் ராஜாவாகிய சவுல் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியவில்லை. இஸ்ரவேலிலும் யூதாவிலும் தோன்றின அநேக ராஜாக்கள் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியவில்லை. அதன் விளைவை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் கீழ்ப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் தமது வார்த்தையின்படி கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று அதே சங்கீதம் 29:11 எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுப்பார். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். கழுகு கோப்பாக உங்கள் பலன் புதுப்பிக்கப்படும். காண்டாமிருகத்திற்கொத்த பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். உங்கள் நாட்களுக்கு தக்கதாக உங்கள் பலன் இருக்கும். அதுபோல நீங்கள் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியும் போது கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிட்டு முழுமையான நல்வாழ்வை அருளி செய்வார். எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் மேலானது கர்த்தருடைய சமாதானமாய் காணப்படுகிறது. கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவார் என்று வேதம் கூறுகிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் பின்தொடரும். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. அப்பா, உம்முடைய சத்தம் வல்லமையும் மகத்துவமும் உள்ளது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். உம்முடைய சத்தம் எங்கள் செவிகளிலும் இருதயங்களிலும் தொனிக்கும் போது உடனடியாய் கீழ்ப்படுகிற ஒரு கீழ்ப்படிதல் உள்ள இருதயத்தை உம்முடைய பிள்ளைகளாகி எங்கள் ஒவ்வொருவரிலும் கர்த்தர் நீர் உருவாக்குவீராக. பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கலும் செவி கொடுத்து சேர்வதும் உத்தமம் என்று வசனம் சொல்லுகிறதே. உமக்கு கீழ்ப்படியவும் உம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து உம்மண்டை நெருங்கிச் சேரவும் வேண்டிய கிருபைகளையும் ஒத்தாசைகளையும் பரத்திலிருந்து அருளி செய்யும். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. போக்கிலும் வரத்திலும் உடனிருப்பீராக. உன்னதத்தின் பலனால் ஒவ்வொருவரையும் இடைகட்டும். சமாதானத்தின் தேவன் உம்முடைய பிள்ளைகளை ஆளுகை செய்து ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.